நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட குஷ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்திருக்குல்ல, விஜய் வேற ஃபயரா பேசியிருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஃபயர்னு நீங்க சிம்பிளா சொல்றாதீங்க. FIRன்னு போட்டு சிம்பிளா சொல்றாதீங்க. அப்புறம் அது வேற மாதிரிமா. அது எரிமலை. அது எரிமலை. தீக்குச்சியில கூட சின்ன தீ தான் வரும். அது ஃபயர் தான். ஆனா எரிமலைன்னு சொல்லுங்க, அப்பதான் அது பெருசா இருக்கும். சார் அவர் இந்த விக் மண்டல்லாம் சொல்லிருக்கீங்க. அது நான் அம்மா அது கரெக்டுமா. நீங்க நான் அவரை சூரியன் இப்ப ஒரு பெரிய கொதிக்கிற சூரியன் அவர் அப்படி பேசி இருக்கிறாரு. ஒரு காலத்துல நானே நீங்க சொன்ன மாதிரியே அவர் விக்கு, அவர் நடிக்க தெரியல, அவருக்கு ஆட தெரியலன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனா இப்ப நீங்க அவர் பாருங்களேன், அவர் செமையா பண்றாரு. அவர் பேச்சுல நல்லா புல்லரிச்சிட்டேன். ஆஸ் அ பெரியாரிஸ்டா நான் மிரண்டுட்டேன். பெரியார் என்ன இவரு அப்படியே பார்க்க பெரியார் மாதிரியே இருக்காரேன்னு எனக்கு அப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அப்ப எங்க ஒய்ஃப் பலாறு பின்னாடி இருந்து அடிச்சு மூடி தின்னு அப்படின்னு நான் மிரண்டுட்டேன். நானு அப்படி பேசிட்டு இருக்காரு. அந்த சாப்பாடையே மை மறந்து பேசுறேன். என்ன பேசினார் சொல்லுங்க. டீ கோட் எடுத்து வச்சிருக்கேம்மா. நீங்க அவரை இதுவா பாக்காதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, வெடியை கொளுத்தி போட வேண்டியதான் நேரம் வந்துருச்சுங்கிறாரு. எப்பவுமே எங்க தளபதி அவர் விஷத்தை கக்குறது தான் அவர் வேலையே. கண்ட கருமத்தை மேய்ஞ்சிட்டு ஜான் எழுதி தரத மேய்ஞ்சிட்டு கக்குறது தான் வேலையே. அதை அழகா தத்ரூபமா பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவரா ஒரு ஆள் இவர் தான் இருக்காருமா. நீங்க அவரை சாதாரணமா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் அவர் அப்படிதான் அவர் சொல்லுவாரு. நீங்க 1977 எம்ஜிஆர் ரேடியோல பேசினாருன்னு கேக்குறாரு. ரேடியோல அப்ப பேசின ரேடியோவை நீங்க இப்ப எப்படி கேட்டீங்க? எதுல கேட்டீங்க? இப்ப கேட்க வாய்ப்பு இல்லை. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தான் கேட்டிருப்பீங்க. ரேடியோ இருந்த காலத்துல ஏதாவது கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒண்ணு முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு தின்னோம்னா நீங்க கலைஞர் ப்ரொடக்ஷன்லயோ இல்ல சன் ப்ரொடக்ஷன்லயோ இல்ல ரெட் ஜெயின்லயோ நடிச்சிருக்க கூடாது. இல்ல ஜெயலலிதா காலில் போய் விழுந்திருக்க கூடாது. எம்ஜிஆரே அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஒருவேளை இப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னா வாங்கின காசுலாம் திருப்பி கொடுத்துருங்க. எங்க தளபதி அதுல நேர்மையா இருக்காரு. புரியுதுங்களா? அதுலலாம் நீங்க எம்ஜிஆர் ஆடியோ இப்ப மேய்ஞ்சி எடுத்துட்டு பேசுறாருன்னா எவ்வளவு மோசமானவரா இருப்பாரு பாருங்க. எம்ஜிஆரோட அட்டூழியங்கள் பத்தி பேசினா உள்ளும் புறமும்னு ஒண்ணு இருக்கு, உள்ளம் புறமும்னு ஒண்ணு இருக்குது. 16 வயசுல பார்த்தா அப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அப்படிதான் நம்ம தளபதி நான் சொல்ல மாட்டேன். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தளபதி பத்தி நிறைய பேச முடியும். அவர் எம்ஜிஆரை விட்டு வைக்கலன்ற இடத்துலயே அடுத்ததா காமராஜரையும் விட்டு வைக்கல இவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எனக்கு டவுட் வந்துச்சு, இவர் என்ன சரக்கு அடிச்சிருப்பாரு. ஏன் சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? இல்லம்மா, இப்போ எம்ஜிஆர வசப்பாடனவங்க யாரு? திமுக, கலைஞர் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. சரி, உங்க வாதத்துல ரைட்டு. காமராஜரை வசப்பாடினது யாரு? அண்ணா. சரி, நீ ஒண்ணு காமராஜர் எடுத்துக்கணும், இல்லைன்னா அண்ணாவை எடுத்துக்கணும். ரெண்டு பேரையுமே நீ எடுத்துக்கிற. ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம தளபதியோட பேரன் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சு, ஒரு உதாரணத்துக்கு பேரன் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், சீமானையும் அண்ணாமலையும் ரோல் மாடலா எடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை தான் இப்ப இவர் பாக்குறாரு. அந்த வேலையை தான் இவர் இப்ப எம்ஜிஆர் ரோல் மாடலா, ஜெயலலிதா ரோல் மாடலா, காமராஜர் ரோல் மாடலா இவர் எடுத்துக்கிட்டு வேலை பாக்குறாரு. அந்த மாதிரி நான் சொல்றேன். நீங்க அப்படி அதாவது எதிர் துருவம் 100 வருஷம் கழிச்சு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டா இவர் அந்த ஐடியாலஜியும் தெரிஞ்சிடும். ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டான்னா அந்த இடத்துல அவன் எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பான் பாருங்க. நான் இப்ப எங்க தளபதி பொதுவா சொல்றேன். சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப இவர் சீமான சொன்னீங்கல்ல, இப்ப ரீசெண்டா சீமான ரொம்ப போட்டு டிவிக்கு விர்ச்சுவல் அரெஸ்ட் அடிக்கிறாங்க. சீமானும் விஜய் போட்டு அடிக்கிறாரு, சாட்டையெல்லாம் அடிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க பயந்துட்டாங்க. யாரு? அவங்க சீமானு, அவங்க எல்லாரும். அதனாலதான் அவர் பயந்து ஸ்டேஜ்ல அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு தைரிய திராணி இருந்துச்சுன்னா இன்னையில இருந்து அதிகமா விஜய் அடிச்சு பாருங்க பாக்கலாம். சும்மா அதெல்லாம் அவங்க பயந்துட்டாங்கம்மா. நீ பத்த வச்சிரும் நம்ம. ஆனா சாட்டையோட வீடியோலாம் எல்லாம் நல்லா பாக்குறாங்க, வியூஸ்ல நல்லா போதே சார். ஆமா, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பெய்டு ப்ரொமோஷனா கட் பண்ணி போட்டு ஃபயர்லாம் விடுறாங்க. ஆமா, அது என்னன்னு தெரியல. பெய்டு ப்ரொமோஷனா இருக்கும். ஆமா, அவரு சீமான அவர்கிட்ட சொல்லல போல இருக்கு. அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஏன்னா எங்க தளபதி மோசமானவர். லைட்டா இப்படின்ட்டாருன்னு நீங்களா ஓடிடுவீங்க. ஏன் சார்? ஆமா, அவர் கண்ணு மெட்ராசி. சரி சார், இப்ப டான்ஸ்ல ஆடி இருக்கிற ஸ்டேஜ்ல தான் வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, அவர் பாவம் ஒரு பாடகர் கூப்பிட்டாங்க. அவர் வெளில வரும்போதே சொல்லிட்டாரு, நான் தாவேக்காடு இணைய வரல, கான்ட்ராக்ட் கூப்பிட்டுருக்காங்க, பாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் ஆர்வம் கொள்ளல விஜய் ஆடுறாருன்னு சொல்லிட்டு கோடி கடனா அந்த மாதிரி எதையோ ஒண்ணு பாடி தொலைஞ்சிட்டாப்புல. இப்ப பகிரங்க மன்னிப்பு வேற கேட்கிறாரு. ஆடுனவரை விட்டுட்டாங்க, பாடுனவரை தூக்கிட்டாங்க. சேர்த்து ஒரு குத்தி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது நல்லா இருந்துச்சு அந்த ஆட்டம். அந்த மாதிரி ஆட்டத்தை யாராவது ஆட முடியுமா இப்ப இருக்கவங்க? நீங்க சொல்லுங்க.
இப்ப இருக்க யாராவது அரசியல்வாதிகள் ஆட முடியுமா? எச்ராஜ் ஆடுவாரா? எடப்பாடி ஆடுவாரா? இல்ல திமுக ஆடுவாங்களா? எங்க ஆளு ஆடுறாருங்க. இதுக்காகவே ஆட்சியை கையில கொடுக்கலாம். இதுக்காகவே ஆட்சியை கொடுக்கணும். ஆட்சியை கையில நாங்களாம் சட்டமன்றத்தை வச்சுட்டோம்னா ரிலாக்ஸேஷனுக்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்ச நேரம் ஆடணும். அண்டாவை கொண்டு வா, சாராயத்தை ஊத்து, தீப்பந்தை ஏத்து, இது மாதிரி எதையாவது ஒரு 10 நிமிஷம் ஆட விடுவோம் சட்டமன்றத்துல. அப்போ கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகவும், ஹார்ட் அட்டாக், பிபி எல்லாம் கொஞ்சம் குறைய ஒரு எக்ஸசைஸ் அது நாங்க கொண்டு வந்திருக்கோம் எம்எல்ஏ திட்டங்கள். சரி, அதெல்லாம் விடுங்க. விஜய் பக்கத்துல இருக்கிற அந்த பில்டிங்க்கு கார்ல சொகுசு கார்ல போறாரு. ஏன் பக்கத்துல இருக்க பில்டிங் நடந்து கூட போக முடியாதான்னு ஒரு கால்ல ஆணி குத்தி இருக்குமா? அப்படிங்களா? பழைய ஸ்டேஜுக்கு போகும்போது கால்ல ஆணி குத்திருச்சு. அதை அதை எடுத்து இப்படி தூக்கி போட்டாரு. திரும்ப நடக்கும்போது இன்னொரு கால்ல அது குத்திருச்சு. இப்போ 2 கால்ல நொண்டி நடக்க முடியுமா? ஒரு காலை முன்னாடி ஒரு காலை பின்னாடி வச்சு நடக்கிறாரு. வில்லன் அஜித்தை விட மோசமா இருக்கு. நல்லாதான் டான்ஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் குத்தி இருக்கு. அப்புறம் தான் குத்தி இருக்கு. அதுவும் முரட்டானியா எவனை வேணுங்கனே போட்டிருக்கான். வேணுங்கனே போட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு திமுக சரின்னு நினைக்கிறேன். வெளியில இருந்து ஆணி வெறிச்சிருக்காங்க உள்ள. சரி, இப்ப மறுபடியும் சுற்றுப்பயணம் டூர் போறாங்கல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத டூர்னு சொல்லாதீங்க. தயவு செய்து எங்க அரசியல் கட்சியை கொச்சப்படுத்தாதீங்க. அத டூர்னு சொல்லாதீங்க. வெக்கேஷன் டூர் முழுசா சொல்லுங்க. வெக்கேஷன் ட்ரிப். மோதவர்ஜுனாவே தந்தி டிவி இன்டர்வியூல டூர்னு தான் சொன்னாரு. அவர் சொல்லுவாருங்க. அவர் நிதானம் இல்லாதவருங்க. அவர் என்ன இது குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரா, லெமன் டீ குடிக்கிறாரான்னு தெரியல. அவர் ஏதாவது பேசி தொலையட்டும். அவரெல்லாம் ஒரு ஆளாவே இவங்க லைலமணியும் மதிக்க மாட்டாரு. நீங்க அவர் பேச்செல்லாம் தூக்கிட்டு வரீங்க. அவரெல்லாம் விட்டுருங்க. அவர்தானே சார் ஃபண்ட் கொடுக்கறது இல்ல. கணக்கு புள்ள ஃபண்ட் கொடுத்தா கணக்கு புள்ளைய நாங்க தூக்கி வச்சு கொஞ்சணுமா? கணக்கு புள்ளைய பின்னாடி வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு மென்னுட்டு போய் பக்கத்துல இருக்கணும். அவ்வளவுதான் வேலை. உட்கார்ந்தா என்ன எல்லாத்துக்கும் ஆட விட்டுருவோம். அப்படி எங்க தளபதி யார் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காரு. உங்க தளபதியவே ஒரு ஓரமா தான் வச்சிருக்காங்க. அது அதுக்கு பேர் தன்னடக்கம் கிடையாது. முன்னாடி வந்துட்டா பேச விட்டுருவாங்க. அதனாலதான் ஒரு ஓரமா இருக்காரு. சரி, புசி தமிழ்நாட்டுல நிப்பாரா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? புசி எம்எல்ஏ ஆகுறது உறுதி, துணை முதலமைச்சர் ஆகுறது உறுதி. அவரு எந்த தொகுதியிலையும் நிக்கல. அவர் தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. ஏதாவது ஒரு தொகுதியில யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவர் போய் அங்க நின்று ஜெயிக்க போறாரு. இடைத்தேர்தல் வர வச்சு 6 மாசத்துல நிக்க வச்சு ஜெயிக்க போறாரு. அது அவரு யுத்தியே வேற. அவர் இப்ப போய் ஏதாவது ஒரு தொகுதியில நின்னுட்டா தளபதிக்காக கேம்பெயின் பண்ண முடியாது, புரட்சிகரமா பேச முடியாது. அந்த பிரச்சனை இருக்கு. எது வக்குப்பூ இல்ல, வாக்குப்பூ. அதனால அப்படியெல்லாம் பேச முடியாது. அப்போ அவரு கூட ஒரு அரணா நின்று அவங்களை இந்த வாட்டி உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன், அப்புறமா நான் பொறுமையா ஜெயிச்சுக்கிறேன்றதுக்காக அவர் தனியா நிக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் அந்த IRS அதிகாரி அவர் தனியா தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு திருச்செங்கோடுல. அவருக்கு வேலை பாக்குறது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டீல ஆரம்பிக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு எடிட்டர் தான் PRO வேலை பாக்குறாப்ல. என்ன சார் சொல்லிட்டீங்க? ஆமா, அது பின்ன அவரு இதுக்கு ஒரு வேலை கேட்டா சந்தோஷமா இருக்கட்டும். ஆளு ஃபண்ட் யாராவது செலவு பண்ணுவாங்களான்னு ஆளை தேடிக்கிட்டு இருக்காப்ல அருண்ராஜ். நீங்க உங்களுக்கு ஏதாவது சீட்? எனக்கு தான் இருக்காங்களே லூசு பசங்க, பல் டாக்டர், மெண்டல் டாக்டர், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் அதெல்லாம் பாத்துக்குவேன் நான் அப்படின்னு அவரு குஷியானந்த் இருக்காரு. அவர் தயவுல நான் இருக்கு அப்படியே பண்ணிடுவேன் நான். எனக்கு சீட்லாம் வேணாமா. எனக்கு நான் பதவிக்குலாம் ஆசைப்பட மாட்டேன். ஊடகத்துறையில ஒரு அமைச்சர் பதவியில இருந்து கீழே ஏதாவது ஏதாவது கேட்பேன், அவ்வளவுதான். ஊடகத்துறையில? ஆமா, அவ்வளவுதான். சரி, தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கீங்க. இதே மாதிரியே உங்க சேவை தொடரணும். நிச்சயமா தொடருமா.